அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல நிற்கிறாருன்னு பாருங்க. குருவோட இணைந்த கிரகங்கள் என்ன யோகம் தரும், எந்த கிரகம் ஏன்னா குரு வந்து நிற்கிறார், உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல நிற்கிறார். அந்த குருவுடன் வேறு எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அதில் வருஷப்படி இந்தந்த கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் பார்த்துருவோமா. குருவோடு சூரியன் நின்றால், எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் இவர் மிகப்பெரிய செல்வந்தர், பெரிய அரசியல்வாதி, நிர்வாகத்திறன் மிக்கவர், தலைமை பொறுப்பு உண்டு. சரிங்களா? இவருக்கு நிர்வாகத்திறன் ரொம்ப நல்லா இருக்கும், செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. சரி, சந்திரன் குருவோட சந்திரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தனது புத்தி கூர்மையினால், தனது புத்தியினால் இவர் மிகப்பெரிய ஆளாயிடுவார். உடல் உழைப்பு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இவருடைய புத்தி கூர்மையை வச்சே இவர் பெரிய தனவான் ஆகிடுவார், பெரிய பணக்காரனாக. எந்த பிரச்சனையும் வந்தாலும் பேச பண்ணுவார். சரிங்களா? சரி, குரு செவ்வாய் இருந்தால் இவர் மிகப்பெரிய, இது ஒரு யோகம். இவங்களுக்கு வீடு, மனை, நிலங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும், நிறைய சம்பாதிச்சுவாங்க. அரசு துறையில் இருந்தாருன்னா இவர் அடுத்தடுத்த ப்ரமோஷன் நிறைய வாங்கிடுவாங்க. சரிங்களா? இருக்கிறதுலே பெரிய பதவி போய் பிடிச்சிடுவார். முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? துணிச்சல் மிக்கவர், எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலாக இறங்குவார், ஜெயிப்பார். சரிங்களா? வர்றா பற்றி பின் வருவதை பற்றி இவர் கவலைப்பட மாட்டார். இவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலேயே துணிச்சலும் புத்திசாலித்தனமும் சேர்ந்ததுனால இவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குருவும் செவ்வாய் இணைந்திருந்தார், மங்கள யோகம். சரி, குருவும் புதனும் இருக்காங்கன்னு வச்சு, இது கேட்கவே வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப அறிவாளி கிரகம் புதன். ஸோ அவருக்கு பல நுணுக்கங்கள் அறிந்தவராக இருப்பார். இப்போ அனைவரையும் மதித்து நடப்பவராக இருப்பார். நல்ல நகைச்சுவையான பேச்சு, ஒரு தரமான ஆட்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கும். மெத்த படிப்பு, நல்ல படிப்பு இருக்கும், சிறந்த அறிவு இருக்கும். இவர் அறிவு வைத்தே பெரும்பாலும் குருவும் புதனும் இருக்கிறவங்க பெரும்பாலும் தலைமை ஆசிரியர், வங்கி பணிகள், இந்த மாதிரி மூளையை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய தொழில்களில் நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. கிளாஸ் வாத்தியாராக இருந்தாலும் இவர் கிளாஸு எப்படா வராதுன்னு எல்லா பசங்களும் காத்துக்கிட்டுருப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகாக டேலண்டாக கிளாஸ் நடத்துவாங்க. தொழில் நிறுவனங்கள் நடத்தினாலும் ரொம்ப சிறப்பாக புதிய யுக்திகளை கையாண்டு இவங்க வாழ்க்கையில் மேலே போவாங்க. இந்த புதனும் குருவும் சேர்ந்தவங்க. திரைத்துறையில் இருந்தாங்க அப்படின்னா டைரக்டர், எழுத்தாளர், எழுத்து பணிகள், இந்த மாதிரி துறைகளில் இவங்க வந்து உச்சத்தை தொடுவாங்க. சரி, இப்போ குருவும் சனியும் சேர்ந்து, குரு சனி இணைவு உங்களுக்கு இவங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆவாங்க. தொழில் நிறுவனங்கள், பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துவாங்க. அதாவது பெரிய கம்பெனி, ஒரு 1000 பேர் 5000 பேர்னு நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த பவர் இருக்கும் இவங்களுக்கு, அந்த சக்தி இருக்கும். அதில் ரொம்ப அதிகமான லேபர் வச்சு ஒரு பெரிய தொழில் நிறுவனம் பண்ணுறவங்க அவங்களில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இந்த குரு சனி சேர்ந்துருக்கும். இப்போ எல்லாம் தான் எங்களுக்கு தான் இருக்குது அப்படிலாம் இல்லைன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து என்னென்னா அதுக்கு வேறு கிரக பார்வைகள், சேர்க்கைகள்லாம் இருக்குது. ஏன்னா அதனால் சரி, குருவும் ராகுவும் சேர்ந்துருந்துச்சு. குருவும் ராகு இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இவங்க அதிர்ஷ்டசாலி. அதாவது திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு கைவிடும். லைஃப் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட திடீர்னு இவங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ அவங்களே எதிர்பாராமல் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். புதையல் கிடைச்ச மாதிரி புதையல் கிடைக்கும், அல்லது புதையல் கிடைச்ச மாதிரி சொத்துடைய மதிப்புகள் கூடும். இவங்களுக்கு பண வரவுகள் திடீர்னு வந்துக்கிட்டே இருக்கும். குருவும் ராகு சேர்ந்தவங்க. சரி, குருவும் கேதுவும் சேர்ந்தவங்க, இது வந்து ஒரு கேள யோகம்.
இவங்க கண்டிப்பாக முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் இழப்பை சந்திப்பாங்க. குருவும் கேது இணைஞ்சவங்க அந்த தசாபுத்தி நடக்கும்போது ஒரு இழப்பை சந்தித்து அதுக்கப்புறம் மலன்னு நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க. கேள யோகம் முதல்ல கோபுரமாக இருந்தாலும் கீழே வந்துட்டு திரும்ப தான் இவங்க மேலே ஏறி வருவாங்க. ஆனால் மிகச்சிறந்த திரும்ப பழைய இடத்தெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ இதனால் குரு உடன் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது நன்மையே செய்யும். இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு கிரகங்கள் நிற்கிற இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள், அதே போல் அந்த பலன்கள்லாம் நம்ம கிடைக்கணும், தசாபுத்தி வரணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நமக்கு சில விஷயங்கள் தாமதமாகலாம். இருந்தாலும் இந்த இணைவு இருக்கிறனால குருவும் நான் சொன்ன இந்த கிரகங்கள் இணைந்திருந்தால் இவங்க நல்ல வழியில் முன்னேறி பெரிய ஆளாயிடும். நன்றி, வணக்கம்.